வணக்கம் நண்பர்களே. தடைகளை விட சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பை பெருமூச்சு கொள்வேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோயிலுக்கு செல்பவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், செய்ய வேண்டியவை, செய்யக்கூடியவை போன்றவற்றை வழிகாட்டுவதெல்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம சபரிமலை தரிசனத்துக்கு ஆன்லைன்ல எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக போட்டுக்கிறோம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியவை பற்றி பார்க்கலாங்க. செய்ய வேண்டிய என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சன்னிதான தடை எந்த வழியை பயன்படுத்தி சொல்லிக்கிறாங்கன்னா, அரக்குளம் தனவு நடைபந்தல் அந்த வழியை பயன்படுத்தி சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சன்னிதானத்துக்கு பயணத்தை தொடங்கும் முன் உங்களுடைய டிக்கெட் இருக்கான்னு சரிபார்த்து சொல்லிக்கிறாங்க. அதை பம்பா கணபதி கோயிலில் சரிபார்த்து சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, வரிசை முறையை பயன்படுத்தி 18ஆம் படி மற்றும் நடைபந்தல் மேம்பாலம் திருப்பும் பயணத்திற்கு பயன்படுத்தும் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நிலவும் கூட்டத்தின் நிலையை கண்டறிந்து நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் வழிகாட்டுதல் படி பம்பையிலிருந்து சன்னிதானத்துக்கு செல்லும் சொல்லுவாங்க. காவல்துறை மற்றும் நிர்வாகம் கொடுக்குற வழிகாட்டுதலை பின்பற்றணும்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் 10 நிமிடம் நடைபெறத்திற்கு பிறகு 5 நிமிடம் ஓய்விடும் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதிகள் மற்றும் ஆக்சிஜன் தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளுமாறு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் முகவரி மற்றும் தொடர்பு எண்கள் கொண்ட அடையாள அட்டை யாராருக்கு இருக்குன்னா, குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பெண்கள் கழுத்தில் அணிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் குழுக்களிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டால் பக்தர்கள் காவல் உதவியை நாட வேணும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சபரிமலை வளாகத்தில் சந்தேகத்திற்கிடமான கதாபாத்திரங்கள் அல்லது உரிமைகள் கோரப்படாத சாமான்கள் மற்றும் பொருட்கள் இருந்தால் காவல்துறைக்கு தெரிவிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஏதாவது சந்தேகப்பட மாதிரி இருந்தால் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பம்பை சன்னிதானம் மற்றும் மலையேற்ற பாதையை சுத்தமாக வைத்திருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து கழிவுப்பட்டிகள் மட்டுமே கழிவுகள் இடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சபரிமலை பிளாஸ்டிக் மண்டலம் அல்ல, மலையேற்றம், கோயில் வளாகம் மற்றும் அனைத்து வசதியிலும் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக்களை இல்லாமல் வச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, ஒதுக்கப்பட்ட பார்க்கிங்கில் மட்டுமே வாகனங்களை நிறுத்தணும்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் செய்ய வேண்டியவை. நெக்ஸ்ட் எது செய்யக்கூடாதுன்னு பற்றி பார்க்கலாங்க. சபரிமலை மற்றும் பம்பை சுற்றுவட்டாரத்தில் மது, புகையிலை, அசைவம் போன்ற போதைப் பொருட்கள் போன்றவற்றை பயன்படுத்த சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தீசை மற்றும் இருமுடி இல்லாம 18ஆம் படி ஏற முயற்சிக்கன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 18ஆம் படியில் இருவரும் ஒதுக்கப்பட்ட இடங்களை தவிர வேறு எங்கும் தேங்காய் உடைக்க வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, புனித படிக்கடியில் ஏறும்போது 18ஆம் படியில் மண்டியிட வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க. 18ஆம் படியில் மண்டியிட வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து நடப்பந்தல் மேம்படுத்த தவிர வேறு எந்த பாதையும் திரும்ப பயணத்திற்கு பயன்படுத்த வேணாம் சொல்லிக்கிறாங்க. நடப்பந்தல் மேம்படுத்த தான் பயன்படுத்த சொல்லிக்கிறாங்க திருமணத்துக்கு. நெக்ஸ்ட் அப்பர் திருமூட்டல் அல்லது தந்திரி நாடு எங்கும் ஓய்வெடுக்க வேணாம் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நடைப்பந்தல் மற்றும் கீழ் திருமுட்டல் ஆகியவற்றில் கிரீஸ், தரை பைகள் மற்றும் பாதைகளை பயன்படுத்த வேணாம் சொல்லிக்கிறாங்க. பணியில் இருக்கும் போது தேவஸ்தம் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரியிடம் வாக்குவாதம் செய்து இடைவெளி செய்ய வேணாம்னு செய்கிறாங்க. தேவஸ்தான அதிகாரிகளும் மற்றும் காவல்துறையினரும் வாக்குவாதம் செய்ய வேணாம்னு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பம்பா நதி மற்றும் பஸ்ம குளத்தில் புனித நீராடம் சோப்பு மற்றும் செர்வாக்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. பம்பா மற்றும் பிற தடை செய்யப்பட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க. எங்க வாகனம் நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும், நிறுத்த வேணாம்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்குன்னு ஒருத்தர் இடத்துல எடுத்து சொல்றாங்க. அடுத்து நிலக்கல்லில் நியமிக்கப்பட்ட வாகன நிறுத்தப்படத்தில் உங்கள் வாகனங்களை நிறுத்துங்கள் அப்படி சொல்லத்தான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சன்னிதானம் யாத்திரையில் பட்டாசு, ஆயுதங்கள், சமையல் எரிவாயு, அடுப்பு மண்டபத்தை எடுத்து செல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதுதான் பக்தர்கள் செய்ய வேண்டியது, செய்யக்கூடியது. நெக்ஸ்ட் வழிமுறைகள் பார்க்கலாம். ஒரு சில வழிமுறைகள். விர்ச்சுவல் கியூ மூலம் ஏற்கனவே முன்பதிவு செய்த யாத்திரைகள் இதை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பயனில் கொடுத்துறாங்க. அதெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கலாங்க. சுத்தமாக உங்கள் சபரிமலை பயணம் ரத்து செய்தால் உங்கள் ஆன்லைன் முன்பதிவே ரத்து செஞ்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது அது வேற ஒரு பக்தருக்கும் யூஸ் ஆகும் இல்லை அந்த ஸ்லாட்டு அப்படின்னு சொல்லி அது ரத்து செஞ்சுருந்தாங்க. நீங்க பயணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த டோக்கன் கேன்சல் ஆகிடுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, புனித நதியான பம்பாவில் உங்கள் உடைகள் மற்றும் பிற உடைமைகளை எரிப்பது வழக்கமல்ல, எரிவது வழக்கம் இல்ல. எந்த சடங்கும் அடிப்படையும் அது இல்லை செய்யறாங்க. உங்க உடைகளை மற்றும் உடைமைகளை எரிய வேணாம் செய்யறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் இருமுடிக்கட்டில் ஒரு பகுதியாக பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க முடிந்தால் நீங்கள் இரட்டிப்பு ஆசீர்வாதம் பெறுவீர்கள் செய்யறாங்க. பிளாஸ்டிக் பொருட்களை விட நீங்க இரட்டிப்பு ஆசீர்வாதம் பெற. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சரியான நேரத்தில் காவல்துறை ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க.
நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, திருவாங்கூர் தேவஸ்தானம் ஆன்லைனில் அல்லது நிகழ் நேர முன்பதிவில் கட்டணம் வசூலிப்பதில்லை. இவங்க வந்து கட்டணம் வந்து ஆன்லைன்லயும் நிகழ்நேர முன்பதிவுக்கு வந்து கட்டணம் வசூலிக்கலாம். அப்படி யாரேனும் வந்து அமௌண்ட் வாங்கினா வந்து அது சட்டவிரோதம்னு சொல்றாங்க. நீங்கள் வந்து காவல்துறை அறுபத்தி அமௌண்ட் வசூலிச்சா வந்து நீங்க தேவஸ்தானம் இன்னும் காவல்துறை வந்து போராளிகள் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து மரியாதைக்குரிய சபரிமலை தேவஸ்தானம் தந்திரிகளின் அறிவுறுத்தல்கள். அதெல்லாம் சொல்லிடுறாங்கன்னா, சபரிமலை தரிசனத்திற்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் இருமுடிக்கட்டில் கொண்டு வரும் பொருட்களில் பிளாஸ்டிக் கவர்கள் உள்ளிட்டவை தேவையற்ற என மதிப்புக்குரிய சபரிமலை தேவஸ்தானம் தந்திரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எனவே புனித இருமுடிக்கட்டியில் வந்து அவற்றை வந்து தவிர்க்க வேண்டும் சொல்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சபரிமலை கோவிலில் பெரியார் புலிகள் காப்பகத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் இப்பகுதியில் பிளாஸ்டிக் பயன்படுத்த கண்டிப்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இருமுடிக்கட்டு கொண்டு வரும் பிளாஸ்டிக் பொருட்களால் சபரிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என்பதால் சபரிமலை தரிசனத்துக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் கீழ்கண்டவாறு இருமுடிக்கட்டில் எடுத்து வருமாறும் சபரிமலை தேவஸ்தானம் தந்திரிகள் கருத்துப்படி கேட்டுக்கொள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருமுடி கொண்டாருன்னா, இருமுடிக்கட்டு உலர்ந்த அரிசி, நெய் நிரப்பப்பட்ட தேங்காய், வெல்லம், கடலிப்பழம், வெற்றிலை பாக்கு, காணிப்புண்ணு, துப்பாங்குச்சிகள், கற்பூரம், ரோஸ் வாட்டர் போன்ற பொருட்களை தவிர்க்க சொல்கிறாங்க. இருமுடிக்கட்டில் பின்பகுதியில் அரிசி மிக குறைந்த அளவில் கொண்டு வரப்பட்டு சபரிமலை பிரசாதம் வழங்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. இதுதான் வந்து அவங்க சொல்லியுள்ள வழிமுறைகள். நெக்ஸ்ட் வந்து மருத்துவ வசதிக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கும் சில நம்பர்லாம் கொடுத்துறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்காங்க. இதுதான் அந்த நம்பர். இது வந்து மருத்துவ வசதிக்கான நம்பரு. இது வந்து போலீஸ் உதவிக்கான நம்பரு. இது தேவைப்பட்டா பயன்படுத்திக்காங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீடியோ அந்த ஸ்கீம் பத்தி நைட்ல போடுறேன். நன்றி, வணக்கம்.